பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்று வேதம் அறிவோம் பகுதியில் நாம் ஒலிவ மரத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஒலிவ மரம் என்ற பதம் வேத புத்தகத்திலே 25 முறைக்கு மேல் வருகிறது. ஒலிவ எண்ணெய் என்ற பதம் 160 முறைக்கு மேல் வருகிறது. இந்த ஒலிவ மரம் இஸ்ரேல் தேசத்தையே குறிக்கக்கூடியதாய் வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒலிவ மரம் இஸ்ரேல், வளைகுடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அதிகம் காணப்படுகிறது. இது நல்ல உஷ்ணமான சூழ்நிலைகளிலே வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே ராஜஸ்தான் பகுதிகளிலே இந்த ஒலிவ மரம் பயிரிடப்பட்டு வளர்க்கப்படுகிறது. இந்த ஒலிவ மரம் அதிக பயனுள்ள ஒரு மரம். அதுடைய கனிகள், அதுடைய இலைகள், அதுடைய தண்டுகள் என்று எல்லாமே பயனுள்ளதாக இருக்கிறது. அதிலிருந்து தான் எண்ணெய் எடுக்கிறார்கள், சமைப்பதற்காக நிறைய காஸ்மெட்டிக்ஸ் செய்வதற்கு அதை பயன்படுத்துகிறார்கள். மருத்துவ தன்மை உள்ளதாக அது இருக்கிறது. மற்றும் இந்த மரத்திலிருந்து தான் வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறபடி சாலமோன் கட்டின ஆலயத்திலே அந்த கேருபீனை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ஒலிவ மரம் இஸ்ரேல் தேசத்துடைய தேசிய மரம். இந்த மரம் மழை, வெயில், உஷ்ணம், பயங்கர சூறாவளிகள் இவைகளையும் தாங்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. இதுடைய இலை, இதுடைய கிளைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அதோடைய அடிமரம் மாத்திரம் இருக்கும்போது கூட மறுபடியும் அது துளிர்க்கக்கூடிய தன்மை உள்ளது. இதுடைய ஆயுசு காலம் பார்த்திங்கன்னா 500 ஆண்டுகள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 1500 ஆண்டுகள் பழமையான ஒலிவ மரங்கள் கூட இன்று இஸ்ரேல் தேசத்தில் உண்டு. நம்ம ஏசப்பா கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தாங்க இல்லையா, அந்த இடத்துல கூட ஒலிவ மரங்கள் அதிகம் உள்ளது. பழமையான ஒலிவ மரங்கள் இன்றும் துளிர்க்கிறதாக இருக்கிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் போனாலும் அது அடிமரத்திலிருந்து அது துளிர்த்து விடும் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஆதியாகமம் 8ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நோவா காலத்தில் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்தது என்று நமக்கு தெரியும். அப்போ அவர் பூமியில் தண்ணீர் காய்ந்து விட்டதா என்று பார்ப்பதற்கு புறாவை அனுப்புகிறார். அந்த புறா போய் ஒரு ஒலிவ இலைகளுள்ள கிளையை தன் வாயிலை கவ்வி கொண்டு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக அந்த பூமியில் முழுவதும் தண்ணீர் நின்றிருக்கிறது.
அப்போ அந்த ஒரு சூழலில் கூட இந்த ஒலிவ மரம் தாக்கு பிடித்து அந்த பூமி காய்ந்த உடனே முதல்ல துளிர்த்தது இந்த ஒலிவ மரம் தான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தன்மை கொண்டது தான் இந்த ஒலிவ மரம். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒலிவ மரம் ஒரு சிம்பல் ஆஃப் பீஸ். புறா எப்படி அந்த ஒலிவ இலையுள்ள கிளையை கவ்வி கொண்டு வந்ததோ அதே போல ஒரு சமாதான பாத்திரனாக நாம் இருக்க வேண்டும் என்று உலக அளவிலே ஒலிவ கிளைகளை ஒரு சமாதானத்தின் சின்னமாக பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு சிம்பல் ஆஃப் விக்ட்ரி. ஆதி காலங்களிலே ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கும்போது அதிலே வின் பண்ணி வர்றவங்களுக்கு இந்த ஒலிவ இலைகளினால் ஆன ஒரு கிரீடத்தை அவர்களுக்கு சூட்டுவாங்களாம். இன்றும் அந்த பழக்கம் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வேத புத்தகத்தில் பார்த்திங்கன்னா பவுலடிகளார் சொல்லும்போது வாடாத ஜீவ கிரீடம் என்று சொல்லி இந்த ஒலிவ இலையின் கிரீடத்தை மையமாய் வைத்தே அந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். இன்னும் நம்ம பார்த்தோம்னா நம்முடைய வேத புத்தகத்திலே சங்கீதம் 128 அதிகாரம் 3 வசனத்திலே உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒலிவமரம் அந்த தாய் மரத்தை சுற்றி நிறைய கன்றுகள் வருமா. அந்த கன்றுகள் தனித்தனியாக இருக்காது, அந்த தாயுடைய வேர்லேருந்தே அது அட்டாச் ஆகி வர்றதை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தாயுடைய வேரில் இருக்கக்கூடிய எல்லா சத்துகளும் அந்த தாய்க்கு எவ்வளவு சத்து போகுதோ அதே சத்து இந்த கன்றுகளுக்கும் வரும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய லைஃப்லையும் நம்முடைய விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சென்றடையும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம இதிலிருந்து நிறைய பாடங்களை படித்து கொண்டோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரே ஒரு இதை நினைவுபடுத்துகிறார். இந்த ஒலிவ மரம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தாலும் முற்றிலுமாய் அழிந்து விட்டது என்று நினைத்தாலும் மறுபடியும் அது துளிர்க்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் எதுவுமே நம்முடைய முடிவு கிடையாதுங்க. இன்னொரு வாழ்க்கை நமக்கு உண்டு. இந்த ஒலிவ மரத்தை நாம் நினைத்து கொள்ளணும். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாலும் ஆனாலும் அங்கே ஒரு லைஃப் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒலிவ மரம் துளிர்க்கும் என்றால் நானும் துளிர்க்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்படுவதற்கே இந்த ஒலிவ மரம் நமக்கு எடுத்துக்காட்டாக கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, என்னுடைய பெயர் டாக்டர் டென்னிஸா டேவிட்சன். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், அதாவது மனநிலை மருத்துவர். நம்ம குழந்தைகளுக்கு ஒவ்வொரு பருவத்திலையும் மனநிலை எதெல்லாம் பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த 5 வாரங்களும் ஒரு குடும்பம்னா அதில் குடும்பத்துக்குள்ள மனநிலை பிரச்சனைகள் என்னெல்லாம் வரலாம், அது எப்படி ஒவ்வொருத்தரையும் பாதிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குழந்தைங்களை பார்த்ததுனால முதல்ல குடும்பம்னு அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பெரியவங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள், நம்ம மனநிலை பிரச்சனைன்னு யோசித்தோன்னா என்னெல்லாம் நம்ம மனசில் அது வரலாம், அது என்னதுங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மனசில் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கிறது மென்டல் வெல்னஸ். அந்த நல்லா அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறத இன்னும் நம்ம எப்படி கூட்டலாங்கிறது அது ஒரு பகுதி. அடுத்த சைடில் என்னென்னா மென்டல் இல்னஸ், அதாவது நம்ம மனநிலையை எதுவும் பாதிக்க வச்சுருக்குதா, அப்போ எந்த மாதிரி நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது மென்டல் இல்னஸ். மென்டல் இல்னஸ்னால் நம்ம குடும்பங்களில் பயம் வந்துடலாம், அதிர்ச்சி வந்துடலாம். ஐயோ, பெண் குழந்தைக்கு மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ அதுக்கு எப்படி கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு பயந்து பெற்றோர் இருக்கலாம். அப்போ அவங்க மாப்பிள்ளை பார்க்கும்போது சொல்லக்கூட மாட்டாங்க. அநேகர் பயப்படுவாங்க, சொன்னால் பிறகு பிள்ளைக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க. சிலவங்க என்ன நினைப்பாங்க, என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அவனுக்கு மென்டல் இல்னஸ் இப்படி வந்துருச்சு, அவன் நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியாயிடுவான், அதனால கல்யாணம் பண்ணி வச்சிடணும், அவங்களும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் நிறைய காரியங்கள் நடக்கும்போது கடைசியில் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படும். இப்போ சிலவங்களுக்கு ஒரு டயக்னோசிஸ் வரலாம், டயக்னோசிஸோட அவங்க சொல்லாமலோ சொல்லியோ கல்யாணம் பண்ணால் அந்த குடும்பத்தில் அந்த இஃபெக்ட், அந்த பிரச்சனையோட இஃபெக்ட் வரும். அநேகர் டயக்னோசிஸ் இல்லாமலே பிரச்சனைகளோட குடும்பங்களுக்குள்ளே இருப்பாங்க. ஏன்னா டாக்டர்கிட்ட போகிறதுக்கு பயம்.
சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்குறதுக்கு பயம். நமக்கு அநேக சைக்காலஜிஸ்ட்டும் கவுன்சிலர்ஸும் இருக்கிறதும் கம்மி தான் இல்லையா? இன்றைக்கி அதனால் உங்களுக்கு ஒரு ப்ரீஃபாக ஒவ்வொன்றும் என்ன இந்த மாதிரி மென்டல் இல்னஸில் நம்ம என்னெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒன்று டிப்ரெஷன் காமனாக இருக்கிறத பார்ப்போம். டிப்ரெஷன்னா மனம் சோர்ந்து போயிடுறது, மனம் தளர்ச்சி ஆயிடுறது, கவலையோடு இருக்கிறது. இப்போ சிலவங்க டிப்ரெஷனில் இருக்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கும்போது அவங்களுக்கு எழும்ப கூட முடியாது. இன்னையால் எழும்ப முடியலை, பலனே இல்லை. சிலவங்க ரொம்ப ஆஜிடேட்டடாக இருக்கலாம், ஆனால் மனசில் சோர்வு. சிலவங்களுக்கு மனசில் ஐயோ நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தே என்ன பிரயோஜனம் அப்படின்னு கூட வரலாம். அநேக காரியங்கள் இருக்கலாம் டிப்ரெசிவ் இல்னஸ் வர்றதுக்கு. ஆனால் அதிலிருந்து வழி உண்டு. ஆங்ஸைட்டி ரொம்ப வரி பண்ணுறது. ஐயோ இது இப்படின்னா இப்படி ஆயிருமோ, அப்படின்னா அப்படி ஆயிருமோ, நான் இது சொன்னால் இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்களோ, அது சொன்னால் பாருங்கள். நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறத தடை பண்ணாது. நம்மளுடைய இந்த வரிஸோ நம்மளுடைய கவலைகளோ நம்ம டெய்லி லைஃப்பில் ஃபங்க்ஷன் பண்ணுறத தடுக்கும்போது தான் அது பிரச்சனையாகும். அது நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்புறம் ஓசிடின்னு சொல்லுவாங்க. ஓசிடினா ஒரே இதை திரும்ப திரும்ப பண்ணுறது. சிலவங்க மனசில் அவங்களுக்கு வர்ற தாட்ஸை, வேண்டாத தாட்ஸ் அவங்க மனசில் வருதுன்னா அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அந்த தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது வேறு ஏதாவது செய்வாங்க. கவுண்ட் பண்ணுவாங்க, இதை தொடுவாங்க, அதை தொடுவாங்க, இல்லைனா ஒரே மாதிரி எல்லாத்தையும் வைக்கணும்னு நினைப்பாங்க. 4 நேரம் போய் நான் கதவை பூட்டிட்டேன்னா, நான் ஜன்னலை பூட்டிட்டேன்னா, நான் கையை கழுவணும், என் கையில் இருந்து ஏதோ கிருமி பட்டுருச்சு அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப ஒரே காரியங்கள். அது ஓசிடி. இப்போ பிடிஎஸ்டின்னு நினச்சிங்கன்னா போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். சிலவங்களுக்கு பெரிய பயங்கரமான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். இப்போ மனசு தானாகவே அவங்க அதை யோசிக்க வேண்டாம்னு நினச்சாலும் அவங்க யோசிக்கிறதுக்கு போகுது. அது நடந்ததெல்லாம் அப்படியே படம் மாதிரி வருது. தூங்குனா அது சொப்பனத்தில் வருது. சில வேளை ஒரு சவுண்டு வந்துருச்சு, இல்லைன்னா ஒரு இடத்த தாண்டி போனோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் அந்த இடத்துக்கும் நமக்கு நடந்த சம்பவத்துக்கும் இருக்குது அப்படின்னா பார்த்த உடனே ஒரு பயம், திரும்ப அது நடக்கிற மாதிரியே ஒரு பயம், அதிர்ச்சி, ஒரு உணர்வு. ஸோ இது பிடிஎஸ்டி. சைக்கோசிஸ்னால் அது நம்ம மூளையில் சிக்னல்ஸை அது தப்பாக இன்டர்ப்ரெட் பண்ணுது மூளை. அப்போது நம்ம மற்றவங்க இல்லாமல் இருக்கும்போது அவங்க பேசணும், யாரோ நம்மகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா யாரோ நாங்கள் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கலாம். அது சில வேளை பிரெயினில் இன்ஃப்ளமேஷனால் வரலாம், சில வேளை ஹெட் இன்ஜரினால் வரலாம், சில வேளை எதுக்குன்னே தெரியாமல் இருக்கலாம். ஏன் அது வருதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் நம்ம அதுக்கு நிறைய லேபிள்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான காரியங்கள் நம்ம மூளையில் அது வரலாம், நம்ம மனநிலையை அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ இருக்கிறதுலே காமன் காரணம் நம்ம மூளையை அஃபெக்ட் பண்ணுறது என்னென்னா ஸ்ட்ரெஸ். அது நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணும், அதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த சில இதில் பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஜென்ரல் கண்டிஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டது போதும். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கிருந்து கேட்டாலும் கர்த்தாவே, அவர்களை நீர் நோக்கி பார்த்து, அவர்களை தொட்டு, அவர்கள் மனதில் என்ன வேதனை இருந்தாலும் கர்த்தாவே, என்ன டிப்ரெஷன் இருந்தாலும், என்ன ஆங்ஸைட்டி இருந்தாலும், என்ன ஆப்சசிவ் தாட்ஸ் இருந்தாலும் கர்த்தாவே, அவர்களை நீர் குணப்படுத்தும் கர்த்தாவே. மனதிலே தைரியத்தை கொடுக்கும் கர்த்தாவே. நான் உன் தேவன் என்பதை நீர் அவர்களுக்கு திரும்ப திரும்பவுமாக கர்த்தாவே நீர் சொல்லும். உம்முடைய கரங்களிலே கர்த்தாவே எங்களை நீர் வரைந்து வைத்திருக்கிறீர் என்பதை திரும்ப திரும்பவுமாக ஞாபகப்படுத்தும். நீர் எங்களை இந்த உலகத்தில் ஒரு காரணத்தோடு படைத்திருக்கிறீர். உம்முடைய காரணம் அது நடைபெறும் வரை நீர் எங்களை காத்து கொள்ளுவீர் என்ற தைரியத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தாவே எங்கள் மேல் ஊற்றி கர்த்தாவே எங்களை குணப்படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி, எங்களை திடப்படுத்தி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து எங்களை நடத்தி செல்லும். நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தாவே வேறு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை அப்பா. உம்முடைய முகத்தை நாங்கள் பார்த்தால் கர்த்தாவே அது போதும். உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் நோவாவின் மனைவியை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். நோவாவின் மனைவியை குறித்து நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக அந்த காலகட்டத்தையும் அப்பொழுது பூமி எப்படி இருந்தது என்பதையும் குறித்து சற்று சிந்திப்போம். ஆதாமிலிருந்து நோவா 10வது தலைமுறை, ஏனோக்கு 7வது தலைமுறை, ஏனோக்கின் குமாரன் மெத்துசலா 8வது தலைமுறை, மெத்துசலாவின் குமாரன் லாமேக்கு 9வது தலைமுறை, லாமேக்கின் குமாரன் நோவா 10வது தலைமுறை. இந்த 10வது தலைமுறையில் பூமி எப்படி இருந்தது என்று பார்த்தால், பூமியிலே மனுஷர் பெருகத் தொடங்கினார்கள். மனுஷரின் வழிகள் சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி முழுவதும் கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றும் காண முடியும். நோவாவின் மனைவியை குறித்து முழு வேதாகமத்திலும் 4 இடங்களில் வருகிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலும், 7ஆம் அதிகாரம் 7 மற்றும் 13ஆம் வசனங்களிலும், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்களிலும் வருகிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்ற இந்த வார்த்தையிலிருந்து நோவாவின் மனைவியிடத்தில் காணப்பட்ட 5 நற்குணங்களை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திப்போம். முதலாவதாக விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஏன் இவங்க இடத்துல விசுவாசம் காணப்பட்டது என்று நாம் பார்த்தால், பூமியில் இன்னும் மழை பெய்யவில்லை. தேவன் நோவாவிடம் ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று சொல்கிறார். பேழையை உண்டு பண்ணியிருக்கிறார்கள், பேழைக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை பூமியிலே மழை பெய்யவில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது: விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, பூமியில இன்னும் மழை பெய்யவில்லை, அவர்கள் மழை என்பதை காணவில்லை. ஆனாலும் தேவ எச்சரிப்பு பெற்ற அவர்கள் பயபக்தி உள்ளவர்களாகி பேழையை உண்டு பண்ணுகிறார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் காணாதிருந்த மழை வருமென்று விசுவாசித்து பேழைக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். இரண்டாவதாக கீழ்ப்படிதல், சப்மிசிவ். பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டுமென்று தேவன் நோவாவுக்கு கட்டளை கொடுத்தார். நோவாவின் மனைவிக்கு எந்த ஒரு கட்டளையையும் கொடுக்கவில்லை. நோவாவிடம் சொல்லியிருக்கிறார், நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று. இந்த நோவா சொற்படி இவர்கள் பேழைக்குள் பிரவேசித்திருப்பதால் அவர்கள் நோவாவுக்கு மிகவும் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கும் இவ்வாறாக கூறுகிறது: அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த கீழ்ப்படிதல் நமக்கு கட்டளையாயிராமல் அலங்காரமாய் இருக்கிறது என்று இதே அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஆகவே நாமும் நோவாவின் மனைவியைப் போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் வாழ்வோம். மூன்றாவதாக ஒத்துழைப்பு, கோஆப்ரேட்டிவ். நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான் என்று ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு இந்த நோவாவின் மனைவி மிகவும் ஒத்துழைத்திருப்பார்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது: அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். நாமும் தேவனுடைய திட்டங்களை செய்து முடிப்பதற்கு
நம்முடைய கணவரோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த காரியம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. 4வதாக ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 18ஆம் வசனம். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய அழைப்பு. பேழைக்குள் பிரவேசித்ததால் ஜலப்பிரளயத்துக்கு தப்பி உயிர் பிழைத்தார்கள். பேழை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான். நோவாவின் பேழையில் ஒரே கதவு இருந்தது போல நமக்கும் இரட்சிப்புக்கு ஒரே வாசல், அது இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவாகிய பேழைக்குள் பிரவேசித்தால் மாத்திரமே இரட்சிக்கப்பட முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். 5வதாக பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. நோவாவின் மனைவி வாழ்ந்த காலகட்டத்தில் பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, மிகவும் சீர்கெட்டதாய் இருந்தது என்று பார்த்தோம். அதிலே 3 குமாரரையும் 3 குமாரரின் மனைவிகளையும் பேழைக்குள் அழைத்து வர வேண்டும் என்பதில் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டார்கள் இந்த நோவாவின் மனைவி. இல்லையென்றால் தன்னுடைய குமாரரையும் குமாரரின் மனைவிகளையும் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றியிருக்க முடியாது. தீமை நிறைந்த இவ்வுலகில் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் உள்ளது. கர்த்தரின் கட்டளைகளை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இது சாத்தியம் என்பது இந்த நோவாவின் மனைவி வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நோவாவின் மனைவியுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை என்றாலும் அவர்களுடைய செயல்கள் இன்றும் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. நாம் அனைவரும் அறிந்திருக்கிற வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்முடைய நற்குணம் நமக்கு பெயரையும் புகழையும் தருவதாக அமையாமல் தேவனை மகிமைப்படுத்துவதாக அமையட்டும். அக்கிரமம் நிறைந்திருந்த பூமியிலே நோவாவின் குடும்பம் பேழைக்குள் சென்றது போல நாமும் தீமை நிறைந்த இவ்வுலகில் கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நம் குடும்பத்தை அழைத்து செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. விசுவாசித்து கீழ்ப்படிந்ததினாலே மறுபடியும் ஆசீர்வாதம் பெற்று பூமியிலே பழுகி பெருகினார்கள். புதிய உடன்படிக்கையையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்று கொண்டார்கள். நாமும் அவ்வாறாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை விசுவாசித்து நடப்போம், ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் நோவாவின் மனைவியை குறித்து சிந்தித்தோம். அவர்களைப் போல நாங்களும் நற்குணங்களோடு வாழ்ந்து இந்த பூமியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.